அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். துளாராசி நேயர்களே, வக்கிர பயிற்சி பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. மனதாலையும் சோர்வு அடைந்து உள்ளத்தாலையும் நிம்மதி இல்லாமல் மனச்சோர்வு அடைந்து மருத்துவ செலவுகள் பெற்று ஆரோக்கியம் சீர்குலைச்சி நிம்மதியில்லாத வாழ்க்கைகளும் தொழில் முடங்கி உத்தியோகமும் பல பிரச்சனைகள் மத்தியில் எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சிக்கல்களில் மாட்டி தவிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பலவித இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த வக்கிரம் அடைவதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த வக்கிர பயிற்சி பலன்கள் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அன்பர்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வக்கிரம் அடையக்கூடிய காலம். ஒரு கிரகம் வக்கிரம் அடைந்தால் அந்த கிரகம் பாதி பலனை இழந்துருங்க. செவ்வாய், குரு, சனி இந்த 3 கிரகத்திற்கும் 5வது வீட்டில் சூரியன் வரக்கூடிய காலத்தில் அந்த கிரகம் வக்கிரம் அடைகின்றன. எந்த கிரகத்திற்கு? சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வக்கிரத்துக்கு உட்பட்ட கிரகங்கள். இப்பொழுது வக்கிர நிலை எப்பொழுது ஏற்படுகிறது? வக்கிர நிலை குரு பகவான் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை, அதாவது பார்த்திங்கன்னா ஆங்கில டேட்டு அக்டோபர் 15 முதல் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரையில் வக்கிர நிலையில் குரு பகவான் வந்து அமரப் போகிறார். அப்படி அமரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி தானே. 8வது வீட்டில் இருந்து மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்து மனச்சோர்வை கொடுத்து உடலாலையும் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பல சஞ்சலங்கள் மத்தியில் தேவையில்லாத அவப்பேறு, கெட்ட பேர்கள், குடும்பத்தில் தேவையில்லாத அல்லல் துன்பங்கள், பெத்த குழந்தைங்க கூட மதிக்காத சில நேரத்தில், இப்படி எந்த இடத்துலையும் ஒரு நல்ல பேரு புகழ் எதுவுமே இருந்திருக்காது. செய்யாத தப்புக்கெல்லாம் பழிபாவத்தை சுமக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஏமாற்றங்கள், போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்கிற மாதிரி பணம் முடங்கியிருக்கும். தொழில் முடங்கும். சில பேருக்கு உத்தியோக வேலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய நெருக்கடி, பணிச்சுமைகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு எப்படா இடமாற்றம் பண்ணுவோம், நிம்மதி அடைவோம், சந்தோஷம் கிடைக்கும், இப்படி ஏங்கி தவிச்சு வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வகையில் வக்கிர பயிற்சி ஆகின்றன. இந்த 4 மாதங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்ன சந்தோஷமாக இருக்கும்? இப்போ உங்களுக்கு வீண் விரயங்கள் குறைய பெறும். மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தாது. குழந்தைகள், மாணவிகள் கல்விகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நாள் உண்டு. இதுக்கு முன்னாடி சோர்வாக படிச்சிருப்பாங்க சில பேர். குழந்தைங்கள்லாம் நல்லாவே படிச்சிருக்க மாட்டாங்க. என்னடா மார்க் குழந்தை கம்மியாக எடுக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். மாணவிகள்லாம் அவங்களுடைய படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படி சோர்வு அடைஞ்ச மாதிரி சோர்ந்து உட்காந்துருப்பாங்க. அரியர் கூட வைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். நம்ம ஏன்டா அந்த டிகிரி எடுத்தோம் அப்படின்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். வேலை உத்தியோகத்தில் உள்ளவங்க பிடிக்காத வேலையை செய்கிற உத்தியோகங்கள் இருந்திருக்கும். அவங்களுடைய இருக்கக்கூடிய ஜாப் அவங்களுக்கு மைண்ட் செட்டு ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பாங்க. அந்த வேலையில் திருப்தி இருந்திருக்காது. ஏன்டா நமக்கு பிடிக்காத வேலையை செய்கிறோமே அப்படின்ற ஒரு வெறுப்பு, விரக்திகள்லாம் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட காலநிலைகள்லேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. குரு பகவான் வக்கிரம் அடைவதனால உங்களுக்கு ஒரு கிரகம் வக்கிரம் அடைந்தால் அது பாதி பலன் இழக்கும். அப்படி இருப்பதனால குரு வந்து உங்களுக்கு கெட்ட இடத்துல இருந்து, அஷ்டமஸ்தானத்தில் இருந்து குரு இருப்பதினால் அவர் பாதி பலன் இழக்கும்போது பாதி நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிங்க. திருமணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த காலத்தில் திருமணம் செய்யலாம். உத்தியோகம் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தாராளமாக உத்தியோகம் தொடங்கலாம். நிம்மதியான எதிர்காலங்கள் உண்டாகும். பிணியினால் படுத்தவர்கள், துவண்டவர்கள் எழுந்து வரப்போகிறீங்க. நிம்மதி கிடைக்க போகுது. மருத்துவ செலவு குறைந்து விடும். ஆரோக்கியங்கள் பெருகும். அம்மா அப்பா வழியில் நல்ல பேர் புகழ், அம்மா அப்பா வழியில் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறும். வயதானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றிகரமாக ஏற்படும். சில பேருக்கு வெளிநாட்டு போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம். அடுத்த டிகிரி படிக்கக்கூடியவங்க, டிகிரியில் சில தடைப்பட்டு அரியர் வைக்கிறக்கூடியவங்களாம் இந்த காலகட்டங்களில் படிச்சிங்கன்னா டக்குன்னு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். எந்த குறையும் இல்லாமல் அரியரை நீங்கள் திருப்திகரமாக முடிக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் உங்கள் லைஃபுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழித்தளமாக அமையும். அதனால் இந்த காலங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல காலங்களாக இருக்க பெறப்போகின்றன. வீடு வாங்கலாம், வீடு விற்கலாம், சில பொருள் விற்காமலே இருந்திருக்கும். வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப முடங்கியிருக்கும். பொருளாதாரத்தினால் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. அந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் தங்களுக்கு இப்போ விலகக்கூடிய நேரம் வந்திருக்கு. இப்படி மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கணும், கலைத்துறையில் உள்ளவங்க, இப்படி எல்லா துறையிலும் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் இப்போ ஒரு அனுகூலமான நன்மைகள் இருக்கும். ரொம்ப நாள் தடைப்பட்டு போயிருக்கும் சில விஷயங்கள், நீண்ட நாள் தள்ளி போயிட்டுருக்கோம். அந்த விஷயங்களை சுமூகமாக ஒரு முடிவு வரக்கூடிய நல்ல காலங்களாக
உங்கள் எதிர்காலத்தை இப்போ கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றன. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க, அதான் நான் சொல்ல முடியும். இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திங்க. ரொம்ப கெட்ட நேரத்தில் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த கெட்ட நேரத்தில் இருந்து அதில் ஒரு நல்ல நேரம் வருது என்பது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? கண்டிப்பாக அந்த சந்தோஷமான செய்தியை நீங்கள் மனசார நிம்மதியாக இருக்கலாம். புதுசாக எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதே நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுபோன்று குரு பகவான் வழிபாடும் நீங்கள் எடுப்பது ரொம்ப நல்லது. ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று வந்தால் இன்னும் முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். அதுபோன்று கஞ்சனூர் கோவில் சென்று வரலாம். கஞ்சனூர் போக முடியலையா, உங்களுக்கு பக்கத்தில் ஏதேனும் காமாட்சி அம்மன் கோவில் இருந்தால் நீங்கள் சென்று தரிசனம் செய்து வழிபாடு எடுங்க. எல்லா ஆலயம் சென்று வருவதனால எல்லா ஆதாயமும் நம்ம பெற்ற முடியாது. அதற்கு ஒவ்வொரு ஆலயத்திற்கு ஒவ்வொரு பவர்ஃபுல் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு வரத்தோடைய பலன் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து அந்த வரத்தை கொடுப்பேன். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பவர்ஃபுல் இருக்குது. அந்த பவர்ஃபுல்லை நம்ம சிறப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்தி வாழணும். அதனால் இதை நல்லபடியாக செய்யுங்க. ரெண்டாவது, பிரம்மா கோயில் நீங்கள் போயிட்டு வரணும். பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் கூட நீங்கள் சென்று வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். உங்கள் பேர், ராசி, நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்துட்டு அந்த ஆலயத்தில் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்துருங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, உடனே போனோமா சாமியை பார்த்தோமா கிடுகிடுன்னு வந்துடக்கூடாது. நம்ம கிளம்பி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கோவிலில் உட்காந்து மன நிறைவாக உட்காந்து வேண்டிக்கிங்க. நம்ம எந்த குறைகள், பாவங்கள் நம்ம அறியாமல் செய்திருந்தாலும், தெரிஞ்சு தெரியாமல் செய்த எந்த ஒரு வினைகள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான வழிகளை வேண்டிக்கிங்க. அதிலிருந்து நீங்கள் முன்னேற்றம் அடைந்து நல்லபடியாக வாழ வழி கொடுப்பார். அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான குரு பயிற்சி. இந்த குரு வக்ரம் அடைவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய வக்ர நிவர்த்தி என்பதை அறிந்து வாழுங்கள். மீண்டும் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு அடுத்த அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.